எங்களை இன்னைக்கு ஒரு கோஸ்ட் இன்வைட் பண்ணிச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஷின்சான், நொஹாரா, கசாமான்னு 2 சின்ன பசங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஏய் ஷின்சான், சீக்கிரமா வான்றல்ல. லேட்டா வரதே உனக்கு வேலையா கசாமா? இப்ப நான் எப்ப வீட்டுக்கு போய் ஹோம்வொர்க் பண்றது? இது நான் சொல்ல வேண்டியது ஷின்சான். லேட்டா வந்தது மட்டும் இல்லாம ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இன்னைக்கு நான் ஹோம்வொர்க் எழுதின மாதிரி தான். வீட்டுக்கு போறதுக்குள்ள இருட்டிடும் போல இருக்கே. சீக்கிரமா வா ஷின்சான். இப்படியே போனா நம்ம வீட்டுக்கு போக முடியாது. போடடே. அங்க யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஹேய், யார் எங்க இருக்கிறதே? சாரி தம்பி, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. உண்மையிலேயே பெரிய பிரச்சனை தான். பிரச்சனைனா நான் கிளம்புறேன்பா. திரும்பி வா ஷின்சான். பிரச்சனைன்னு வந்துட்டா 10 கிலோமீட்டர் தள்ளி போய் நிப்பா இந்த ஷின்சான். இந்தாங்க இந்த மருந்து கொடுங்க. இந்த மருந்து சாப்பிட்ட உடனே எல்லா வலியும் குணமாயிடும். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் தம்பி. ஆமாவா? என்ன நீங்க இதுக்கெல்லாம் போய் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? உனக்கு இல்ல, எனக்கு. இங்க பாருங்க தம்பி, நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு எங்க இளவரசி உங்களுக்கு பரிசு தரணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க எங்களோட மாளிகைக்கு மட்டும் வந்தீங்கன்னா அந்த பரிசு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். சாரி மேடம், இன்னைக்கு நைட்டு நான் எங்க வீட்டுக்கு நிச்சயம் போயே ஆகணும். அப்ப எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்க? ஏன் மன வருத்தப்படுறீங்க? கசாமாக்கு பதிலா நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறேன். கசாமா, பத்திரமா போயிட்டு வா. பாய் பாய். ரோட்ட பார்த்து நட. வாங்க மேடம், டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க வீட்டுக்கு போயிடலாம். பொழுது சாஞ்சிருச்சுல்ல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டியா? ஆமா, பக்கத்து தெருவுல போன வாரம் திருட்டு போனதை நானும் கேள்விப்பட்டேன். குட் மார்னிங் ஆண்டி. என்ன கசமா, அதுக்குள்ள ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? ஆமா, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, அதான் நான் சீக்கிரமா போறேன். பாய். இந்த பையனை பாத்தியா? காலையிலேயே ஸ்கூலுக்கு போறான். அவன் ரொம்ப நல்ல பையன். அவனை பத்தி நீங்க தெரியாம பேசுறீங்க. ஹாரி, இங்க பாருங்க. நேத்து நைட்டு ஃபுல்லா இவன் வீட்டுக்கு வரலங்க. எங்க போனான்னு நீங்களே அவன் கிட்ட கேளுங்க. விட்டு தள்ளு மிச்சி, சின்ன பையன் தானே, போக போக எல்லாம் சரியா போயிடும். இதுக்கு போய் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத. வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. இதுங்க ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் என் வாழ்க்கையை தள்ள போறேனோ. ஷின்சான், உனக்கு பசிக்குதா? பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு, சாப்பிடு. வேண்டாம்ப்பா, நான் அம்மா சமைக்கிறத விட சூப்பர் சாப்பாடு சாப்பிட்டே வந்துட்டேன். என்ன சொல்ற ஷின்சான்? நம்ம வீட்ல சாப்பிடாம வெளியில போய் சாப்பிட்டியா? நான் என்னப்பா பண்றது? நேத்து நைட்டு ஒருத்தருக்கு உதவி பண்ணேன்னு சொல்லி எனக்கு சாப்பாடு போட்டாங்களா? வெட்டினேன். வீட்டுக்குள்ள வாங்க சார். வாங்க ஷின்சான், எங்களோட மாளிகைக்கு உங்களை வரவேற்கிறோம். என்னது டான்ஸா? அப்பன்னா அழகழகான பொண்ணுங்கெல்லாம் இருப்பாங்க. நீ மட்டும் தனியா சாப்பிட்டுட்டு வந்துட்டியே, எங்களை எல்லாம் மறந்துட்டியா? இங்க பாருங்கம்மா. என்ன கொண்டு வந்திருக்கியா? காட்டு காட்டு காட்டு. எவ்வளவு கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா? இது 2 பேரும் ஆளுக்கு பாதியா பங்கு பிரிச்சுக்கணும். இத வச்சு என்ன பண்றதுன்னு நீ ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்க சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருங்க. A B C D E F G H. என்ன எச்னா உடனே போச்சு? இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு யார் வருவா? ஷின்சான் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்களா? அவங்க யாரா இருக்கும்? ஷின்சான் எழுந்துருங்க, ஷின்சான் எழுந்துருங்க. அன்னைக்கு எங்களோட இளவரசி ஒருத்தர் காப்பாத்தினார்ல, அவரோட வீடு எங்க இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? நேத்து சோறு போட்ட ஆண்டி. ஏன் கத்துறீங்க? கொஞ்சம் இருங்க. எங்க அம்மா அப்பாவை எழுப்பி உங்களை காட்டுறேன். அப்பா அம்மா எந்திரிங்க. ஓ, இவங்க தானா? என்னங்க மேடம், நீங்க இப்படி பண்ணிட்டீங்க. எங்க மொத்த ஃபேமிலி எல்லாம் நீங்க இன்வைட் பண்ணிருக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மேடம். இந்த நேரத்துல எங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களே. யாரையும் இன்வைட் பண்ணல, விட்டுருங்க. வாங்க வாங்க வாங்க. யாரை கண்டுபிடிக்கணும்னு போனோ அவரை கண்டுபிடிக்க முடியல. இந்த 3 பேரை வந்து என்ன டார்ச்சர் பண்றாங்க. என்னால தாங்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல ஏதோ தீய சக்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆமா, அதேதான். ஓம் கிரீம் ஜூம்
அப்படி என்ன பாச்சீங்க என்னாச்சு? ஒண்ணும் புரியலையே எதுக்காக அவர் வீட்டுக்கு முன்னாடி நின்னு இந்த மாதிரி எல்லாம் ஓம் பண்ணிட்டு கிரீம் இருக்காரு? சோம் ஓம் கிரீம் சோம் ஓம் கிரீம் சோம். என்ன பாரு என்ன ஷின்சான் நேத்து நைட்டு பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு ரொம்ப குண்டாவும் ஆயிட்ட பின்ன விருந்துல ஃபுல் கட்டு கட்டணும்ல. ஆமா ஆமா எல்லா மந்திரத்தையும் ஒட்டி வச்சிருக்காங்களே இப்ப நான் எப்படி வீட்டுக்குள்ள போறது இந்த பையன் கிட்ட கேட்டுதான் அந்த பையன் வீட்டு அட்ரஸ் வாங்கி இப்படி இருந்தா நான் அந்த பையனோட அட்ரஸ் வாங்கவே முடியாது இளவரசிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்னாச்சு மேடம் நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் என்னையா என்ன விஷயம் சொல்லுங்க ஆமா என்ன Dress எல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு இதுவா நான் அந்த வீட்டு பக்கத்துல கீழே விழுந்துட்டேன் உங்களுக்கு அடி எதுவும் படலையே ஆமா உங்க காலுக்கு என்னாச்சு இவங்களுக்கு காலையும் காணும் அந்த விளக்கு வேற வித்தியாசமா இருக்கு காலையில எதுக்கு தம்பி பேசாம வாங்க போலாம் நான் வரல என்ன விட்டுருங்க அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். ஸ்கூல் முடிச்சதும் நேரா வீட்டுக்கு வரணும், வேற எங்கேயும் போக கூடாது என்ன? சரி. சரி நான் போய் இதெல்லாம் வித்துட்டு வரேன். போனமா வீட்டுக்கு திரும்பணுமான வாங்க, பொண்ணுங்களை பார்த்து வழியாதீங்க என்ன? தெரியும் தெரியும். நம்ம ஊருக்கு வெளியில டிஸ்கவுண்ட் சேல் போட்டிருக்காங்களோ. நீங்க உண்மையாவா சொல்றீங்க? ஏ கசாமா கதவை தர, வா ஸ்கூலுக்கு போலாம், டைம் ஆச்சு. ஷின்சான் கசாமா காலங்காத்தால ஸ்கூலுக்கு போயிடுறான். ஷின்சான் நீ எதுக்காக அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஓஹோ, என் பையனும் கசாமா மாதிரி எப்பதான் பொறுப்பா நடந்துக்க போறானோ. எல்லாம் சரியாயிடும் மிட்சி. அப்படியே சொல்றீங்க?